Today we are going to see about present continuous tense. Present continuous tense. Present continuous tense நம்ம வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா simple present tense பார்த்திருக்கோம். சரி, how many tenses are there கண்ணே? எத்தனை tenses இருக்கு? 3. என்னென்ன? past tense, present tense and then future tense. Past tense, present tense, future tense. இது வந்து presentல present continuous tense. ஓகேவா? simple present tense பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம்? I dance, she runs. இப்படிதான் நம்ம பார்த்துப்போம் இல்லையா? இப்போ now we are going to see about continuous. continuousனா என்ன அப்படின்னா அந்த நிகழ்வு இப்ப நிகழ்ந்துகிட்டே இருக்கு, நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது, கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த present continuous tense நம்ம இங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றோம்னா ஐ நான் யாருக்கனே? நான். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? I am a teacher. And now இப்போ வந்து I am a teacher வெச்சுக்கோ. I am teaching to you. I am teaching to you. You are the students. ஓகேவா? You are listening to me. You are listening to me. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நானே நடத்திட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கவனிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் present continuous tense. அதாவது இந்த நிகழ்வு என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்துட்டு இருக்கு. பிரசன்ட்ல கண்டினியூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ பாரு. I am. I வந்து அந்த இடத்துல என்ன கட்ட போறோம்னா am. I am என்ன வெர்பா இருந்தாலும். இப்போ நான் என்ன சொன்னேன்? I am. இத டீச் வெர்பா எடுத்துக்கலாமா? டீச் வெர்ப் தானே கண்ணே? எஸ். வெர்ப்னா என்ன? ஒரு ஆக்ஷன் வேர்ட். ஓகேவா? இப்போ டீச் plus ing என்ன சொல்லலாம்? teaching. So I am teaching. I am teaching. இப்போ இந்த இடத்துல you, we, they எல்லாத்துக்குமே என்ன காமனா போடணும்? are. அப்ப சொல்லு, you are teaching. We are teaching. They are teaching. இந்த இடத்துல teach எடுத்து நம்ம எந்த verb action words வேணாலும் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. இப்போ என்ன இருக்கு? he, she, it. அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? is. third person க்கு is. third singular. He is teaching. She is teaching. ஓகேவா? இப்போ it வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா animals அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? animals, birds இல்ல நான் லிவிங் திங்ஸ் கூட நம்ம சில டைம் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ ஒரு டாக் எடுத்துக்கலாம்னு வெச்சுக்கோ. the dog is என்ன பண்ணுவீங்க? டாக் என்ன பண்ணுது? என்ன பண்ணும்? குறைக்கும் இல்லையா? அப்ப bark சொல்லலாமா? அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லலாம்? the dog is. இப்போ நம்ம verb என்னது? bark. அது கூட என்ன சேர்த்து போறோம்? ing. the dog is barking. Very good. That's all. இந்த இடத்துல ஒரு bird வச்சிருந்தா என்ன சொல்லலாம்? the bird is flying. Very good. flying சொல்லலாம். இல்ல இந்த குக்கு இருக்குன்னா singing சொல்லலாம். சரியா கண்ணே? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இது ஒரு நமக்கு எப்படி மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மாதிரியோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து இந்த கிராமருக்கான டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். present continuous வந்துச்சுன்னா I am அப்பனா verb பக்கத்துல ing வரும். இதுதான் வரும், வேற எதுவுமே வராது. I கூட am மட்டும் தான் வரும், verb plus ing. அதே மாதிரி you, we, they க்கு கம்பல்சரி என்ன வரணும்? are கூட verb plus ing. he, she, it க்கு என்னதான் வரும்? கன்ஃபார்மா is தான் வரும். is கூட verb plus ing. இப்போ புரிஞ்சுதா கண்ணே? present continuous tense பொருளை தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு நீங்க இப்ப சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்ல போறீங்க. ஓகேவா? present continuousல each everyone என்ன பண்ணணும்? ஆளுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்ல பண்ணலாமா? ஓகே, thank you.